நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்னன்றதை பற்றி ரொம்ப சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி தெளிவுபடுத்திக்கணுமா, இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சேமித்த பணம் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் நீங்கள் வந்து அந்த 2 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க. ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் அந்த 2 லட்சமாக தான் இருக்கும். அதுதான் வந்து சேமிப்பு. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 2 லட்சத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் மூலிமா அந்த 2 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் ஆயிடுச்சு. அப்போது உங்களுக்கு 3 லட்சம் வந்து லாபம் கிடைக்குது. இப்போ நீங்கள் 5 வருஷம் அந்த பணம் வச்சுருந்தீங்க, வீட்டில் 2 லட்சமாக வச்சுருந்தீங்கன்னா அது 5 வருஷம் கழித்து நீங்கள் போய் பார்த்தாலும் அந்த 2 லட்சம் வந்து 2 லட்சமாக தான் இருக்கும். இதே முதலீடுன்றது என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டை நம்பி நீங்கள் வந்து அந்த 2 லட்ச ரூபா போடுறீங்க, அது மூலிமா ஒரு 3 லட்ச ரூபா லாபம் கிடைக்குது. அது வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இதுதான் வந்து சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இது வந்து ஜென்ரலாக காமனாக இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க, இல்லைனா வந்து ஷேர்ஸில் போடுறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த பாயிண்ட்டும் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும். சேவிங்ஸ்னால் என்ன, அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி இருக்கலாம், எவ்வளோ % வட்டி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் செலவு வந்து ஃபஸ்ட்டு குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சேமிக்க ட்ரை பண்ணணும். சேமித்த பணத்தை வந்து சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று நீங்கள் வளமாக வாழ முடியும். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.